கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல தருணத்தை நமக்கு அமைத்து கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலியமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடுகளின் சொல், சிலுவை பாடுகளின் சொல், மன்னியும் என்ற தலைப்பில் உங்களுடன் தேவ செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மன்னியும் என்ற தலைப்புக்கு ஆதார வசனமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆண்டவர் சிலுவை பாடுகளில் சொன்ன முதல் வார்த்தை இந்த வார்த்தை. இப்போ ஆண்டவர் பிதாவை பார்த்து மன்னிப்பு கேட்குறார். சரிங்களா? ஆண்டவர் பிதாவை பார்த்து ஏன் மன்னிப்பு கேட்கணும்? வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி. பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு பிதாவாகிய தேவன் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்துருக்கிறார். எங்கே கொடுத்துருக்கிறான்னா பூமியிலே ஆண்டவருக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரம் நம் பிதாவாகிய தேவன் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் பாடுகளின் சொல்ல பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போது இந்த மன்னிப்பு இவங்களுக்கு ஆண்டவர் மரணம் அடைந்த பிறகு சம்பவிக்க போகிற ஒரு சம்பவத்துக்காக ஆண்டவர் இவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறார். அப்படிங்கிறதா இந்த வசனத்தின் பிரகாரம் நம்மளுக்கு உறுதியாகுது. ஏன் அப்படின்னா, பூமியில் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கும்போதே ஆண்டவர் பிதாவை பார்த்து மன்னிப்பு கேட்குறார் இவர்களுக்காக அப்படின்ட்டு. இன்னொரு வசனம் பாருங்கள், யோவான் 13:3. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு பிதா எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துருக்கிறார். மன்னிக்கக்கூடிய அதிகாரம், மற்ற எல்லா வல்லமை, அந்த மாதிரி அதிகாரம் அத்தனையுமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு காரியத்தில் தான் நம்ம ஆண்டவர் பிதாவை பார்த்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்ததும் கூட நம்ம ஆண்டவருக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பூமியில் இருக்கும்போதும் கூட பிதாவை நோக்கி மன்னிப்பு கேட்குறார். இந்த முதல் வார்த்தையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போ இந்த இவர்களுக்காக மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவருக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும்போதே இவர்களுக்கு மன்னியும் என்று பிதாவை பார்த்து ஆண்டவர் கேட்குறார். அப்போது இந்த இவர்கள் ஃபஸ்ட்டு இந்த என்ன இவங்களுக்கு சம்பவிக்க போகுது, எதனால் இவர் ஆண்டவர் மன்னிப்பு கேட்குறார் அப்படின்னு பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்ல. அப்போ யார் இந்த இவர்கள் பார்க்கலாங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 27வது வசனம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். பார்த்தீங்களா? இந்த இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 27வது அதே லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் என்ன சொல்கிறேன்னா, அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும். பார்த்தீங்களா? இந்த ஸ்திரீகள், அதாவது இந்த ஸ்திரீகளுக்காக தான் அந்த இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீகள் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஸ்திரீகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் பாருங்கள், 28வது வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பார்த்தீங்களா? இந்த ஸ்திரீகள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகள் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த எருசலேம் குமாரத்திகள் தான். அதாவது அவரோட சொந்த ஜனம். அவரோட சொந்த ஜனம் அவருக்காக அழுது புலம்பும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அவங்கள பார்த்து திரும்பி கேட்குறாரு, எருசலேம் குமாரத்திகளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஃபஸ்ட்டு இந்த இவர்களுக்கு மன்னியும்
அப்படி யார் இந்த இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த ஜனம். அதாவது எருசலேம் குமார்த்திகளே அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த எருசலேம் குமார்த்திகள் தான் அவரோட சொந்த ஜனம். அப்போ அவர் சொந்த ஜனத்துக்காக தான் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இந்த 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 சிலுவையின் முதல் பாடுகள், அந்த முதல் சொல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையின் பாடுகளில் வந்து அவர் மன்னிப்பு கேட்குறது யாருன்னு பார்த்தா தன் சொந்த ஜனம், அதாவது சொந்த அந்த ஜனத்துக்காக தான் மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ அவர் பாருங்கள், அவருக்காக புலம்பி அருகில ஸ்திரீகளும், அது அவர் சிலுவை சுமந்து போயிட்டுருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி அவங்கெல்லாம் அழுதுட்டு வந்துட்டுருக்குறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து இந்த வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆண்டவர் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எனக்காக நீ அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போது இந்த இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஜனம். இன்னொரு ஜனமும் அந்த பின்னாடி போயிட்டுருக்குது, திரள் கூட்டமான ஜனங்கள். பார்த்தீங்களா, அந்த திரள் கூட்டமான ஜனங்கள் யார் அப்படி பார்த்தீங்கன்னா மார்க் 14ஆம் அதிகாரம் 43வது வசனம். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். பார்த்தீங்களா, அந்த திரளான ஜனங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இயேசுவை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு நினச்ச அந்த பிரதான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஜனங்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பொய் சாட்சி உருவாக்குறதுக்காக ஜோடிக்கப்பட்ட ஜனங்கள். அந்த ஜனங்களும் அவர் பின்னாடி போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் யார் அவர் கூட போயிட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த அவருக்காக புலம்பி அருகஸ்திரிங்க, அவரோட சொந்த ஜனமும் போயிட்டுருக்குது. அப்போ 2 ஜனம் போயிட்டுருக்குது. யார் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டமான ஜனங்களும் போயிட்டுருக்குறாங்க, அவருக்காக புலம்பி அருகிலும் ஸ்திரீகளும் போயிட்டுருக்குறாங்க. இந்த இவர் மன்னிப்பு கேட்டது யாருக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த ஜனத்துக்கு தான் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். எங்கே அதுக்கு ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா எருசலேம் குமாரத்திகளே அப்படிங்கிறார். அப்போ அந்த அவருக்காக புலம்பி அருகிற ஸ்திரீகளுக்காக தான் ஆண்டவர் வந்து பிதாவாகிய தேவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறார். இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சரி, இந்த இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், அந்த பாடுகளின் சொல் அந்த மன்னிங்கிற இதை எடுக்க அடுத்த பார்த்திங்கன்னா தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பார்த்தீங்களா, அப்போது இந்த குமார்த்திகள் வந்து அவங்க செஞ்சதை என்னன்னு தெரியாமல் அறியாமல் இருந்திருக்கிறாங்களாமா. ஏதோ ஒரு சம்பவத்தை வந்து அவங்க வந்து அறியாமல் இருக்கிறங்காட்டி தான் இயேசு சிலுவையில் சுமந்துட்டு போகிறங்காட்டி அவங்கெல்லாம் புலம்பி அழுதுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு நீதிமானை வந்து நம்ம வந்து இழக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அழுதுட்டு போயிட்டுருக்குறாங்க. அழுதுட்டு போயிட்டுருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்னன்னு சொல்கிற, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படிங்கிறாரு. பார்த்தீங்களா, அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கங்கிறாரு. இதைத்தான் ஆண்டவர் வந்து பிதாவாகிய தேவன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே அப்படிங்கிறாரு. அதாவது இவங்க அழுகிறது வந்து இவங்களுக்கே தெரியாது, தெரியாமல் அழுதுட்டுருக்குறாங்க, எதுக்காக அழுதுட்டுருக்குறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த சம்பவத்துக்காக தான் ஆண்டவர் வந்து தான் மரணம் அடைந்த பிறகு ஒரு சம்பவம் நடக்க போகுது. யாருக்கு நடக்க போகுதுன்னா தன் சொந்த ஜனத்துக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவர் சொல்கிறார் எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த அவங்களுக்காக, அதாவது நீங்கள் உங்களுக்காகவும் அழுங்க, உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள் அப்படிங்கிறார். அப்போது இவங்க வந்து என்ன அறியாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா, இப்போ என்ன அறியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த திரள் கூட்டமான ஜனங்களில் வந்து இந்த எருசலேம் குமார்த்திகளோட கணவன்மார்கள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், இவங்கெல்லாம் இந்த திரள் கூட்டத்துக்குள்ளே கலந்து போயிட்டுருக்குறாங்க. இந்த பிலாத்தோட அரண்மனையில் வந்து இந்த சம்பவம் நடக்குது. அவரை வந்து குற்றவாளி ஆக்கிறதுக்கு என்ன பல பொய்கள் பேசி எல்லாமே சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது
அந்த 27 வசனத்தில் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது பிலாத்து என்ன சொல்லிடுறாரு, இந்த நீதிமான் மேலே எந்த தப்பும் எனக்கு தெரியல, அதனால் எனக்கு இந்த நீதிமானோட ரத்த பலிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கையை கழுவிடுறாரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கையை கழுவினோடனே இந்த ஜனங்கள்லாம் என்ன அந்த திரள கூட்டமான, அதாவது பிரதான ஆசிரியர், பரிசேயர், சதுசேயர் அவங்கெல்லாம் ஜோடிக்கப்பட்ட அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்டவரோட இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சாபத்தை வாங்கிடுறாங்க. இந்த சம்பவம் வந்து யாருக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இந்த எருசலேம் குமாரத்திகளுக்கு, அதாவது அவருக்காக புலம்பி அழுத்துட்டு போகிறாங்க இல்லைங்களா, அந்த அரண்மனையில் நடந்த சம்பவம்லாம் தெரியாது, என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. எப்படி ஒரு குற்றவாளியான ஆக்குனாங்க அப்படிங்கிற சம்பவம்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாதங்காட்டி தான் இந்த 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 சம்பவம் தெரியாமல் இருக்குது. தெரியாமல் இருக்கிறங்காட்டி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா, இந்த சாபம் அவங்க மேலே விழுந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு அந்த நிகழ்வு தெரியாதங்காட்டி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த சாபம் அவர் மேலே அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க, இந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. சரி, நம்ம இப்போ இவங்க சொன்னாலும் கூட நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, இவரோட இரத்த பலி அவங்க மேலே சுமந்துருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படி நம்ம நினைக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் பழிவாங்கிற ரத்தங்களா? பழிவாங்கிற ரத்தம் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை பற்றி என்ன போட்டிருக்குதுன்னு பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பார்த்தீங்களா, ஆண்டவரோட ரத்தம் எப்படின்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பார்த்தீங்களா, ஆண்டவரோட ரத்தம் பழிவாங்கிற ரத்தம் கிடையாது, பாவங்களை நீக்கக்கூடிய ரத்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இவங்களோட ரத்த பலி, அதாவது இயேசு கிறிஸ்துவோட ரத்த பலி இவங்க மேலே சுமந்திருக்காது. நம்ம யோவான் எழுதின சுவிசேஷன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் கண்டிப்பாக ரத்தத்தின் மூலிமா இவங்களுக்கு சாபம் வந்திருக்காது. அப்போது எது மூலிமா இவங்களுக்கு எதை அறியாமல் இருந்திருக்கிறாங்க இந்த ஜனங்க? ஏன்னா ஆண்டவரே என்ன சொல்லிகிட்டே இருப்பாருங்க, உங்களுக்காக எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கிறாரு. பார்த்தீங்களா, அளவே சொல்லிட்டார் ஆண்டவரே. அப்போனா எவ்வளோ பெரிய சாபம் அவங்க மேலே தலையில் இருக்குதுன்னு பாருங்களேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனம். நம்ம ஆண்டவரே சொல்கிறாரு, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை அறியாமல் இருக்கிறாங்க அந்த குமாரத்திகள் எதை அறியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்கள் இரத்த பலியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, எந்த இரத்த பலி இவங்க மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆபேலோட ரத்தம் முதல் சகரியாவின் ரத்த பலி முட்டை இவங்க இருக்குதாமா. இந்த 23வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த பிதாக்களோட கொடூரத்தை பற்றியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அவங்கள கொலை செஞ்ச தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சது, நீதிமான்களை கொலை செஞ்சது, இது எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்லிட்டு வருவார். சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இது சொல்கிறாரு, இந்த இரத்த பலியெல்லாம் உங்கள் மேலேயும் உங்கள் சன்னதி மேலேயும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதைத்தான் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சிலுவையில் முதல் வார்த்தையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா,
பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு அந்த எருசலேம் குமாரத்திகளை பார்த்து தன் சொந்த ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா இந்த சம்பவம் வந்து இவர் மரித்த பிறகு நடக்க போகிற சம்பவம். அந்த இரத்த பலி கேட்கறது வந்து இவர் மரித்த பிறகு நடக்க போகிற சம்பவத்துக்காக தான் ஆண்டவர் வந்து அந்த மரணத்தருவாயில் முதல் வார்த்தையாக சொல்லப்பட்ட வார்த்தை எந்த வார்த்தைனா, இந்த பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அதாவது இந்த நீதிமான்களோட இரத்த பலி வந்து இவங்க மேலே சுமந்துவது வந்து இவங்களுக்கே தெரியாது. ஏன் இப்போது இந்த இரத்த பலி வந்து எப்படி கேட்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவோட வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிபி 70ஆம் நூற்றாண்டிலிருந்து 1948 வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 1800 வருடங்களுக்கு மேலே அந்த இரத்த பலி வந்து கேட்கப்பட்டது. இஸ்ரேல் தேசம் வந்து எப்போ அந்த விடுதலை பெற்று சுதந்திரமாச்சோ அன்னைக்கு மட்டும் இந்த இரத்த பலி வந்து அவங்க மேலே சுமத்தப்பட்டிருக்குது. அதாவது யூதர்கள் வந்து எப்படி கஷ்டப்பட்டாங்கன்ட்டு நீங்கள் கிறிஸ்துவ வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த யூதர்கள் கஷ்டப்பட்டது பார்த்தீங்கன்னா மிக கொடூரமான கஷ்டங்கள் பட்டிருக்கிறாங்க. அது நீங்கள் கிறிஸ்துவ வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த இரத்த பலி வந்து பிதாவாகிய தேவன் வந்து கேட்டிருக்கிறார். அது மிக கொடூரமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஆளுங்கள் அப்படிங்கிறாரு. அடுத்த வசனமெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆண்டவர் என்னமோ ஒரு பயங்கரமான வசனமாக இருக்கும் பாருங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும். பார்த்தீங்களா? அதாவது குழந்தைய பெக்கலினாலும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற இந்த வார்த்தை சொல்கிறாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் வந்து கஷ்டப்பட்டுருக்குன்னு பாருங்களேன். அந்த யூத ஜனங்கள் யூதரோட பிள்ளைகள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். ஆண்டவரே இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், அவரே இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அந்த நீதிமான்களோட இரத்த பலி வந்து எப்படி கேட்கப்பட்டிருக்குது பாருங்க. அப்போ வந்து இந்த ஜனங்களுக்கு வந்து இது அறியாது இருக்கிறார்கள். இங்கே தான் நம்ம மிக முக்கியமான காரியத்துக்கு வரோம். இது வந்து அறியலை அப்படின்னா என்னென்னா, அவங்களோட அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து சரியாக புரிஞ்சுக்கல, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, அவங்க படிக்கலை. இந்த மாதிரி சில சம்பவனால தான் அந்த நீதிமான்களை வந்து குமாரத்திகள்னால் எருசலேம் குமாரத்திகள்னா எல்லாரையுமே சேருது. அதாவது ஆண்களையும் சேரும், பெண்களையும் சேரும், எல்லாத்தையும் சேரும். அவங்கெல்லாம் அந்த பிரதான ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, பரிசேயர் என்ன சொல்கிறாங்களோ, அவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் கேட்டுட்டு நடந்துருவாங்க. அந்த வேதம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க யாருமே ஆராய்ச்சி பண்ணி படித்து பார்க்கல. அதனால தான் அந்த அசால்ட்டாக தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சுருக்கிறாங்க, அசால்ட்டாக நீதிமான்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க, பரிசுத்தவான்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க வந்து அந்த வேதத்தை வந்து அறியாதனால தான் வந்து அந்த கொலைகள் வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின் பிறகு கொலை செய்வதே மிகப்பெரிய பாவம். அப்போ வந்து அது தெரிஞ்சிருங்க கூட கொலை செய்கிறாங்கன்னா அப்போ அறியாமல் இருக்கிறாங்க. அந்த வேதத்தை வந்து அறியாமல் இருக்கிறங்காட்டி தான் அவங்க வந்து அந்த கொலை செய்யறதுக்கு உண்டான வழிக்கு போயிடறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து நீதி அரசர், அதுக்கு உண்டான அத்தனை தண்டனையும் வந்து கொடுத்துருக்கிறாரு. யாருக்கு? அந்த அவரோட சொந்த ஜனத்துக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், இயேசுநாதரே மன்னிப்பு கேட்ட பிறகு இந்த தண்டனை வந்து வந்திருக்குது. இயேசுநாதர் மன்னிப்பு கேட்டும் அவங்க யூத ஜனங்கள் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா நீங்கள் பாருங்களேன். அப்போ வந்து அவர் மன்னிப்பு கேட்டங்காட்டி தான் அந்த தண்டனை காலம் வந்து குறைந்திருக்குது. அதாவது 1800 வருடங்கள்ங்கிறது குறைந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து அது பெருசாக தெரியுது. ஆண்டவரோட பார்வையில் வந்து அது குறைவாக தான் இருந்திருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவர்களுக்கு மன்னியும். இப்போ வந்து அவரோட சொந்த ஜனத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டார் ஆண்டவர். அவரோட மரணம் அடைஞ்ச பிறகு யூதர்கள் வந்து கொடுமை அனுபவித்த காலம் பல வருடங்களை கொடுமை அனுபவித்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த இஸ்ரேல் தேசம் வந்து அந்த மன்னிப்பு நிறைவேறின பிறகு விடுதலை கிடச்சி சுதந்திரமாக இருக்குது.
அப்போது தன் சொந்த ஜனத்துக்கு அவர் என்ன செஞ்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு தண்டனை கொடுத்துருக்கிறார். தண்டனை கொடுத்துட்டு தான் மன்னிப்பு கொடுத்துருக்கிறார். மன்னிப்பு கொடுத்த பிறகு தான் விடுதலை. அதாவது இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் பெற்றிருக்குது 1948 வருடத்தில். அப்போது தன் சொந்த ஜனத்துக்கு வந்து தண்டனை கொடுத்த பிறகு தான் மன்னிப்பு கிடச்சிருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஆனால் புறஜாதியார் நமக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்ட உடனேயே உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மன்னிப்பு கிடைக்குது, ரெண்டாவது விடுதலை கிடைக்குது. பார்த்தீங்களா? அந்த தன் சொந்த ஜனத்துக்கு ஃபஸ்ட்டு தண்டனை தான் கிடச்சிருக்குது. புறஜாதியாரையாக நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மன்னிப்பு. நீ ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி நீ எவ்வளோ பெரிய ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, அக்கிரமக்காரனாக இருந்தாலும் சரி, அது அத்தனையுமே நீ கிறிஸ்துவை வந்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்ட உடனே உனக்கு என்ன ஃபஸ்ட்டு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு. அப்போது ஃபஸ்ட்டு அவரோட ரத்தத்தின் மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கிடைக்குது. மன்னிப்பு கிடைச்ச பிறகு ரெண்டாவது விடுதலை. விடுதலைனா என்னென்னா, நம்ம ஆதி பாவம், அதாவது அந்த ஜென்ம பாவம், ஆதாமோட பாவம் நம்ம மேலே இருக்கும். ஏன் அப்படின்னா சங்கீதத்தில் என்ன சொல்கிறாங்க, பாவத்தில் கர்ப்பந்தரித்தேன் அப்படிங்க. அப்போது நம்ம ஒவ்வொருத்தருமே பாவத்தில் கர்ப்பந்தரித்தவருக்கு தான். ஏன்னா அந்த ஜென்ம பாவம் இருக்கும். எப்போ நீங்கள் ஆண்டவர் வந்து தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டோனையே அந்த பாவமும் அந்த அக்கிரமும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். ரெண்டாவது என்ன, இப்போ எதுலேருந்து விடுதலை இப்போ ஆவீங்கன்னா, அந்த ஜென்ம பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இது ரெண்டுமே ஒரே டைமில் நடக்குது நம்மளுக்கு. பார்த்திங்களா? எந்த வித தண்டனையும் கிடையாது, எந்த வித துன்புறுத்தலும் நம்மளுக்கு கிடையாது. புறஜாதியாக நமக்கு இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பார்த்திங்களா? அப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியத்தில் இருக்கிறோம். அதாவது அந்த மன்னிப்பை வந்து அந்த மன்னிப்பை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஆண்டவர் வந்து நம்ம மேலே இரக்கம் காமிச்சிருக்கிறார். நம்ம பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ அந்த மன்னிப்பை வந்து நம்ம வந்து முறையில் பயன்படுத்தணும். புரிஞ்சுங்களா? இந்த எருசலேம் குமார்த்திகள் மாதிரி இருந்துடக்கூடாது. அதாவது எருசலேம் குமார்த்திகள் எதுக்கு ஏன் தண்டனை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அறியாது இருந்திருக்கிறாரு. எதை அறியாமல் இருந்திருக்கிறாங்க? வேதத்தை அறியாமல் இருந்தங்காட்டி தான் அவங்களுக்கு வந்து அந்த தண்டனைக்குள்ளாக கூட்டிகிட்டு போய் மன்னிப்பு கொடுத்துருக்கிறாரு. நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்ம கையில் இப்போ என்ன பொக்கிஷம் இருக்குதுன்னா, மன்னிப்புங்கிற அந்த பொக்கிஷம் நம்ம கையில் இருக்குது. இந்த மன்னிப்புங்கிற பொக்கிஷத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? அவர் கொடுத்த வேதத்தை வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்ம பிதாவாகிய தேவன் நம்ம இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்குறது தான். என்னோடய வேதத்தை வந்து அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் எல்லாமே தெரிந்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, எல்லாமே டெய்லி வாசிப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் அறிந்து கொண்டு இருக்கிறீர்களா? அதுதான் அவருக்கு மிக பெரிய முக்கியம். அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்ட பிறகுதான் உங்களை வந்து அவர் வந்து தெரிந்து கொள்வார். அது மட்டும் நம்மளை வந்து தெரிந்து கொள்ள மாட்டார். அப்போ வந்து அந்த மன்னிப்புங்கிற அந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? நீங்கள் வேதத்தை வந்து அறிந்து கொள்வது மூலியமாக பயன்படுத்தணும். எருசலேம் குமார்த்திகள் மாதிரி நம்ம அறியாமல் இருக்கக்கூடாது. நம்ம வந்து புறஜாதியாக நமக்கு எடுத்தோன்னே மன்னிப்பு கிடச்சிருக்குது, அதே மாதிரி விடுதலையும் கிடச்சிருக்குது. அந்த மன்னிப்பையும் விடுதலையும் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்னா, வேதத்தை நீங்கள் அறிந்து கொள்வது மூலியமாக நீங்கள் வந்து அதை பயன்படுத்துவீங்க. அப்போ வந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்படிங்கிறத வந்து சிலுவையின் பாடுகளை முதல் சொல்லப்பட்ட சொல் யாருக்காகனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் சொந்த ஜனத்துக்காக அவர் சொல்லப்பட்ட வாக்கியம்தான் அந்த வாக்கியம். நம்மளுக்கெல்லாம் எப்படின்னு தெரியுங்களா? அவர் மரித்த பிறகு அவர் ரத்தத்தின் மூலியமாக நம்ம வந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆனால் அவங்க வந்து தண்டனைக்கு அப்புறம் தான் மன்னிப்பு பெற்றிருக்கிறாங்க. அதனால தான் அவங்களும் மன்னிப்பு பெறணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் வந்து மரிக்கும் தருவாயிலே பிதாவாகிய தேவனிடத்தில் தன் சொந்த ஜனத்துக்காக மன்னிப்பு கேட்டுட்டார். நம்மளும் இந்த மன்னிப்பை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தணும். தினமும் நீங்கள் வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்கள். வேதத்தை தியானம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை வந்து நீங்கள் அறிந்து கொண்டு உங்களோட வாழ்க்கையில் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் முயற்சி எடுங்கள்.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.